Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max Grade 7க்கு NCERT யோட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 1 Large Numbers Around Us. So already last videosல up to section 1.2 வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம section 1.3 of crores and crores பத்தி தான் பார்க்க போறோம். இந்த crore-ன்றது என்னன்னு first understand பண்ணிக்கலாமா? இப்போ 1 after நான் 1 0 place பண்றேன். இதோட நம்பருக்கு நேம் என்ன? 10. 1 after நான் 2 zeros place பண்றேன். இந்த நம்பரோட நேம் என்ன? 100. 1 after நான் 3 zeros place பண்றேன். இந்த நம்பரோட நேம் வந்து 1000. 1 after நான் 4 zeros place பண்ணா இந்த நம்பரோட நேம் 10,000. 1 after நான் 5 zeros place பண்ணா lakh. 1 after நான் 6 zeros place பண்ணா 10 lakh. 1 after 7 zeros. இப்ப எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 zeros நான் place பண்ணிருக்கேன். So 1 after 7 zeros place பண்ணா இந்த நம்பர் எப்படி ரீட் பண்ணோம் தெரியுமா? crore-ன்னு சொல்லணும். It's a crore. 1 crore. So 10, 100, 1000, 12, 56 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி crore-ன்றது கூட ஒரு நம்பர் தான். ஆனா இட்ஸ் a very big number comparing நம்ம இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ண நம்பர்ஸ் விட. ஓகே, சோ இப்போ 7 zeros இருக்குது crore. அப்போ 1 more zero நான் ஆட் பண்ணா 10 crore. ஓகே, சோ இதுதான் crore-ன்றது. சோ இந்த பர்టిక్యులர் டாபிக்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா, the table below shows some numbers according to both the Indian system and the American system, also called the international system. என்ன சொல்றாங்க இங்க? என்ன பாக்குறாங்கன்னா, இங்க ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த டேபிள்ல வந்து இந்தியன் சிஸ்டம் படியும் அமெரிக்கன் சிஸ்டம் படியும் நம்பர்ஸ், நியூமரிக்கல்ஸ்னா நம்பர்ஸ் தான் அர்த்தம். நம்பர்ஸ் வந்து எப்படி நேம் பண்றாங்க அண்ட் எப்படி எல்லாம் கமாஸ் பிளேஸ் பண்றாங்க அதுதான் நம்ம அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ண போறோம். ஓகே, அப்சர்வ் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் கமாஸ் இன் போத் சிஸ்டம். இந்த ரெண்டு சிஸ்டம்லயும் கமாஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்றாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்தியன் சிஸ்டமும் அமெரிக்கன் சிஸ்டமும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். See here I have given Indian system. Indian system படி பாத்தீங்கன்னா நம்மளோட place values எப்படி இருக்கும்? ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, arab, 10 arab. ஸோ இப்படிதான் நம்மளோட பிளேஸ் வேல்யூஸ் இருக்கு. அண்ட் நம்ம கமாஸ் வந்து பிளேஸ் பண்றோம் இல்லையா, அது குரூப்பா தான் கமாஸ் பிளேஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு தான் கமாஸ் பிளேஸ் பண்ணும், நாட் லெஃப்ட் சைட் டு ரைட் சைட். அப்போ ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு நம்ம கமாஸ் பிளேஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் இந்த குரூப்க்கு, ஸோ 1s, 10s, 100 ஒரு குரூப். ஓகே, கம்மா. அப்போ ஃபர்ஸ்ட் 3 digits ஆஃப்டர் ஒரு கம்மா, தென் 1000, 10,000 ஒரு குரூப். ஸோ 2 digits ஆஃப்டர் ஒரு கம்மா. ஆஃப்டர் த 2 digits கம்மாஸ் பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஓகே, அண்ட் ரீட் பண்றப்போ அந்த குரூப்பா நம்ம கமாஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டு, இங்க நான் எல்லோல ரைட் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த நம்பர் பேஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணாலே நம்ம we can able to read and write the number names. For example, I'll give one number now. See here, randomly I have given one number. ஸோ இந்த நம்பரை நம்ம ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி ரீட் பண்றப்போ கஷ்டமா இருக்கும்ல. ஸோ நம்ம ரீடிங்க்கு அண்ட் ரைட்டிங்க்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்கு தான் இந்த கமாஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்தியன் சிஸ்டம் படி கமாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 3 digits எப்பவுமே ஆல்வேஸ் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் சைட் தான். லெஃப்ட்ல இருந்து ரைட்க்கு கமாஸ் வந்து பிளேஸ் பண்ணக்கூடாது. ரைட் சைட்ல இருந்து கமாஸ் பிளேஸ் பண்ணலாம். இப்போ 1, 2, 3 digits ஆஃப்டர் ஒரு கமா, அதுக்கப்புறம் 2 digits ஆஃப்டர் கமாஸ் பிளேஸ் பண்ணா போதும். 1 2 கமாஸ். இப்போ இது எல்லாமே எது கீழே வரும்? ஒன்ஸ் கீழே இருக்கா, அண்ட் இது இந்த குரூப் பாத்தீங்கன்னா thousands கீழே இருக்கா. ஸோ ஜஸ்ட் ரைட் 1000. அண்ட் இந்த பர்டிகுலர் குரூப் பாத்தீங்கன்னா லேக்ஸ் கீழே இருக்கா. இந்த குரூப் வந்து crore. அப்போ குரூப்பா நான் வந்து குரூப் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த நம்பர்ஸ் டுகெதரா தான் ரீட் பண்ணும். லைக் 5, 3 நம்ம ரீட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் குரூப் பண்ணியாச்சுன்னா இது 53 அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ 53 அண்ட் அதோட பொசிஷன் என்ன? சி என்ன? crore. அப்போ இந்த நம்பர் ரீட் பண்ணிட்டு அதோட பொசிஷனும் நம்ம சொல்லணும். 53 crore
Okay, so first what I have done, first ஒரு நம்பர் இருந்துச்சு, அந்த நம்பருக்கு according to the Indian system நான் வந்து group பண்ணியிருக்கேன். grouping அண்டது இந்த commas place பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது என்ன கேட்டகரியில வருதுன்னு நான் இங்க ரைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரீட் பண்றப்போ ஒரு அந்த குரூப் அந்த நம்பர் அப்படியே நம்ம ரீட் பண்ணணும் along with the position. So 53 crore 63 lakh 29,953. இப்போ 3 digit எப்படி ரீட் பண்றோமோ அது நார்மலா அப்படியே நம்ம ரீட் பண்ணிடணும். ஓகே, ஸோ 53 crore 63 lakh 29,953. So let's try for one more number. Okay, here I have taken one number. The first thing is commas place பண்ணி நம்ம group-ஆ பிரிச்சிடலாம். So first 3 digits, after that 2 digits-ஆ நம்ம செப்பரேட் பண்ணணும், group பண்ணணும். இப்போ இது வந்து இட்ஸ் ஈஸி டு ரீட். 901 ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் கீழே வரும். அண்ட் திஸ் ஒன் கம்ஸ் அண்டர் 1000 அண்ட் திஸ் குரூப்ஸ் கம்ஸ் அண்டர் லேக் அண்ட் திஸ் குரூப் கம்ஸ் அண்டர் crore அண்ட் திஸ் குரூப் கம்ஸ் அண்டர் அரப். ஸோ நம்ம இந்த குரூப் ரீட் பண்ணிட்டு இந்த நம்பர் டுகெதரா ரீட் பண்ணோம். 89 ரீட் பண்ணக்கூடாது. குரூப் பண்ணிட்டோம்னா 89 டுகெதரா தான் ரீட் பண்ணோம். 89 அண்ட் அதோட பொசிஷன் என்ன? அரப். So 89 Arab, 43 crore, 24 lakh, 28,901. That's all. ஈஸியா இருக்கு இல்லையா? பொசிஷனிங் நம்ம இந்த ஆர்டர்ல எடுக்கிறத விட ரீட் பண்றப்போ நம்ம குரூப் பண்றதுக்கு தான் இங்க மேல கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ ஒன்ல நான் ரைட் பண்ணிருக்கேன்ல, அந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணிட்டு ரீடிங்க்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அண்ட் இந்தியன் சிஸ்டம்லயே இது ஒன் மோர் வேலையும் நம்ம ரீட் பண்ணலாம். இப்போ இந்த நம்பர் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ crore இல்லாம இது ஃபுல்லாவே லேக்ஸ் கீழே நம்ம இன்கேஸ் குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் டுகெதரா ரீட் பண்ணோம். 5,363 lakh 29,953. இன்கேஸ் நான் வந்து crore எடுக்கல அப்படின்னா அப்படி ஜஸ்ட் இப்போ நான் 363,299,53 ரீட் பண்ணலாம். 3 digits. இப்போ இதை 3 crore 63 lakh 29,953 ஆவும் ரீட் பண்ணலாம். crore-க்கு பதிலா இந்த நம்பர் டுகெதரா இது ஒரு குரூப்பா நான் சேர்த்துட்டு 363 lakh 29,953 ரீட் பண்ணலாம். இன்கேஸ் இப்போ 329,953 இப்போ 2 நம்ம குரூப் பண்ணலாமா? பண்ணிட்டோமா? இப்போ இது ஒன்ஸ், இது வந்து 1000 அண்ட் இது லேக்ல இருக்கு. அப்போ 3,29,953. This can be also read it as 329,953. இப்படி கூட நம்ம ரீட் பண்ணலாம். அண்டர்ஸ்டுட்? இது வந்து ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் ரீடிங். பட் இந்த மாதிரியும் ரீட் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு இன்டர்நேஷனல் சிஸ்டம். அக்கார்டிங் டு த இன்டர்நேஷனல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் வந்து 333ஆவே தான் இருக்கும். இங்க நம்ம இந்தியன் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் மட்டும்தான் 3 digits ஆஃப்டர் கமாஸ், அதுக்கப்புறம் 2 தானே நம்ம குரூப் பண்றோம். இங்க அப்படி இல்ல, ஃபுல்லா என்டையராவே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே 3 தான் நம்ம குரூப் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000. ஸோ இங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஸோ அப் டு 5 digit வரைக்கும் சேம் தான். இந்தியன் சிஸ்டம்லயும் இன்டர்நேஷனல் சிஸ்டம், தட் இஸ் அமெரிக்கன் சிஸ்டம்லயும் அப் டு 5 digit வரைக்கும் சேம் தான், சேம் திங் தான் ஃபாலோ ஆகுது. Now here coming to lakh, இங்க வந்து 100,000. அப்போ அண்டர்ஸ்டாண்ட், 100,000 ஆனாலும் லேக் ஆனாலும் ரெண்டுமே சேம் தான். ஓகே, இந்தியன் சிஸ்டம்ல 1 lakh ஆனாலும் அண்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல வந்து 100,000 சொன்னாலும் போத் ஆர் சேம் ஒன்லி. ஓகே, அதே மாதிரி இங்க மில்லியன் இருக்கா, இங்க வந்து 10 lakh, 10 million which is crore. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கும், வேல்யூ சேம் தான். ஸோ வே ஆஃப் குரூப்பிங் அண்ட் வே ஆஃப் ரீடிங் த நம்பர் அது எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும், பட் போத் ஆர் சேம் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம சில நம்பர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் படி ரீட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
Okay, here I have taken one number. So இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் படி பிஃபோர் ரீடிங் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த குரூப்பிங் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குரூப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இட்ஸ் ஈஸி டு ரீட். அப்படியே நம்ம ரீட் பண்றப்போ மிஸ்டேக்ஸ் மே ஹேப்பன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், குரூப்பிங் பண்ணலாம். இன்டர்நேஷனல் சிஸ்டம் படி from always we have to start from right side தான். Whether it is a Indian system or international system, always start from right side. But right side la start பண்ணிட்டு every 3 digits after you have to place the commas. Okay, இங்க 3 digitல இட்ஸ் ஓகே. அப்போ 3 4 இந்த 2 digits தான் ஒரு குரூப்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இந்த 3 digits ஒரு குரூப்பா, this comes under ones. So ones கிட்ட இருக்கிறது it's easy to read 207. and இங்க thousands கிட்ட இருக்கு இல்லையா, சாரி all 3 digits together. இது எல்லாமே thousands-ஆ. இப்போ all 3 digits together எப்படி ரீட் பண்றது, 439,000. நெக்ஸ்ட் இந்த 3 digits இது comes under million, 562 million. ஓகே, நெக்ஸ்ட் 3 4 comes under billion. ஸோ இப்போ இந்த நம்பர் ரீட் பண்ணலாமா, 3 4 ஒரு குரூப்பா, அப்போ 34 நம்ம ரீட் பண்ணும். 34 billion 562 million 439,207. தட்ஸ் ஆல். ஈஸியா இருக்கா? ஸோ நம்ம ரீட் பண்றப்போ அண்ட் குரூப் பண்றப்பெல்லாம் இங்க நான் எல்லோல ரைட் பண்ணியிருக்கேன்ல இந்த குரூப்பிங். ஸோ நீங்க அதுபடி குரூப் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு ரீட். ஓகே, அண்ட் இப்போ புக்ல இருக்கிறதுக்கு போலாம். ஸோ இங்க எல்லாமே ஃபர்ஸ்ட்ல ஒன்ஸ் டென்ஸ் 100 ஸ்டார்டிங்ல இருந்து கொடுக்கல, தௌசண்ட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இங்க ரெண்டுமே, இங்க லெஃப்ட் சைடு வந்து இந்தியன் சிஸ்டம், ரைட் சைட்ல அமெரிக்கன் சிஸ்டம், தட் இஸ் இன்டர்நேஷனல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சி 1000 இந்தியன் சிஸ்டம்லயும் 1000 தான், அமெரிக்கன் சிஸ்டம்லயும் அது 1000 தான். 10,000 10,000 ரெண்டுமே சேம் தான். இங்க 1 lakh பாருங்க, நான் ஆல்ரெடி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. சி நம்மளுக்கு இங்க 1க்கு 1, 10க்கு 10s, 100க்கு 100s, thousandsக்கு thousands, 10,000க்கு 10,000. லேக்கு பதிலா இங்க 100,000 இருக்கா, 1 2 3 4 5 6th பொசிஷன், 1 2 3 4 5 6 6th பொசிஷன். அப்போ 1 lakh ஆனாலும் 100,000 ஆனாலும் ரெண்டுமே சேம் தான். 1 million ஆனாலும் 10 lakhs ஆனாலும் சேம் தான். 1 crore ஆனாலும் 10 million ஆனாலும் சேம் தான். 10 crores ஆனாலும் 100 million ஆனாலும் சேம் தான். 1 arab ஆனாலும் 1 billion is same. 10 arab and 10 billion both are same. புரிஞ்சுதா எப்படின்னு சொல்லிட்டு? ஸோ அந்த பொசிஷன்ஸ் தான் இங்க டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம நம்பர் நேமா ரீட் பண்ணோம் இல்லையா, இங்க நம்பராவே கொடுத்துருக்காங்க கூட. சி 10 lakhs ஆனாலும் 1 million ஆனாலும் ரெண்டுமே சேம் தான். சி 10 lakhs ஆனாலும் 1 million சேமா, அதே மாதிரி 10 million ஆனாலும் 1 crore ரெண்டுமே சேம் தான். சி 1 crore 10 million. So you are able to understand, right? 1 arab ஆனாலும் 100 crores ஆனாலும் ரெண்டுமே சேம். இங்க 1 billion. ஸோ இங்க நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதெல்லாம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் தட் in the Indian system, commas are placed to group the digits in a 3 2 2 2. நான் சொன்னேன்ல, கமாஸ் வந்து எப்படி பிளேஸ் பண்ணோம், ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் இந்தியன் சிஸ்டம் படி ஃபர்ஸ்ட் 3 digits, அதுக்கப்புறம் 2 2 2 தான் பிளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த குரூப்பிங் தான் thousands, lakhs, crores, எக்ஸெட்ரா இந்த மாதிரி போகுது. அண்ட் இந்த அமெரிக்கன் சிஸ்டம் the digits are grouped uniformly in a 3 3 3 3 தான் இருக்கு. இங்க இந்தியன் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் தான் 3, அதுக்கப்புறம் 2 2 2வா குரூப் பண்றோமா. பட் இங்க வந்து என்னது, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் 3 3 3 3ஆவே தான் குரூப் பண்றாங்க. இங்கேயும் பேட்டர்ன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் தான். த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நேமிங் நம்பர்ஸ் இஸ் ஆல்சோ ஃபாலோட் இன் பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா. இப்போ இந்தியன் சிஸ்டம் நம்ம இந்த நம்பரிங் ஃபாலோ பண்றோம் இல்லையா, இது நம்ம இந்தியால மட்டும் கிடையாது, பூட்டான்ல, நேபாள், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மால்தீவ்ஸ், ஆப்கானிஸ்தான் அண்ட் மயன்மார், இந்த எல்லா இடத்துலையுமே நம்ம இந்தியன் சிஸ்டம் படி என்ன ஃபாலோ பண்றோமோ அதே பேட்டர்ன் தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஸோ இந்தியன்னா நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான், இங்க மட்டும்தான் நம்ம அப்ளை பண்றோம்னு இல்லை, அதர் கண்ட்ரீஸ்ல கூட நம்ம இந்தியன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. த வேர்ட் லேக் அண்ட் crore originate
from the Sanskrit words laksha and koti. So இந்த lakh crore எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் நம்மளுக்கு ஆரிஜினேட் ஆயிருக்கு. லேக் வந்து ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ட லக்ஷான்னு சொல்லுவாங்க. ஈவன் தெலுங்குல கூட ఒక లక్ష 2 లక్షలు 3 లక్షలు அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி க்ரோர்ஸ் வந்து கோட்டி. க்ரோர் வந்து நம்ம தமிழ்ல கூட கோடின்றோம்ல, கோடி. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு இந்த சான்ஸ்கிரிட்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கிறது தான். ஓகே, அந்த கோட்டி தான் இங்கிலீஷ்ல இங்க வந்து க்ரோர்ன்னு நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேவா? The American system is also used in many countries and the remaining other countries-ல எல்லாமே இந்த அமெரிக்கன் சிஸ்டம், இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Observe the number of zeros in 1 lakh and 1 crore. 1 lakhலயும் 1 crore-லயும் ஜீரோஸ் எத்தனை இருக்குன்னு பாக்குறாங்க. நம்மளுக்கு தெரியும்ல, 1 lakhல வந்து 5 zeros, 1 crore-ல வந்து 7 zeros இருக்கு. ஓகே, அது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ஸ்லயே நம்ம லேர்ன் பண்ணது தான். ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி. நெக்ஸ்ட், a lakh is 100 times 1000. ஸோ புரிஞ்சுதா? லேக்ன்றது என்ன? 1000 விட 100 டைம்ஸ் பெருசு லேக்ன்றது. crore is 100 times a lakh. Arab is 100 times a crore. Okay, 100,000 is 1 lakh, 100 lakhs is 1 crore, and 100 crores is 1 Arab. புரிஞ்சுதா? So, next, how many zeros does a lakh have? எத்தனை zeros இருக்கு லேக்ல? நம்மளுக்கு தெரியும்ல, லேக்ல வந்து 1000 lakh. இவங்க வெறும் லேக்னா ஜஸ்ட் லேக் இல்ல, 1000 lakh-ன்றாங்க. ஸோ ஷல் வி சி 1000 lakh-ன்றப்போ பிளேஸ் வேல்யூ 1000 lakh இல்லையே, 10 lakh வரைக்கும் தானே இருக்கு. அப்படின்னா நான் டிஃப்ரெண்ட் வேஸ்ல ரீடிங்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். க்ரோர்ஸ் வந்து நம்ம குரூப்பிங் வந்து லேக்ஸ்ல கூட டுகெதரா குரூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, ஒன்ஸ் இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படி, ஓகேவா, லேக்னால இந்தியன் தான். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 10 lakh. 10 lakh அப்புறம் க்ரோர் தானே. பட் இங்க 10 lakh அப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் க்ரோர் இங்கன்னா 1000 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன், 10 lakh அப்புறமா 100 lakh, 1000 lakh இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 8 ஜீரோஸ் இருக்கா? ஸோ அதுதான் நம்ம இங்க ரைட் பண்ண போறோம். 8 zeros. பேசிக்கா 10 crores தான் 1000 lakh-ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ 8 zeros இருக்கு. Understood? Moving on to the next page now. How many zeros does 100,000 have? இப்போ 100,000க்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. 100,000 ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணலாமா? ரைட் பண்ணிட்டு நம்ம இட்ஸ் ஈஸி டு ரைட். ஸோ ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வர வரைக்கும் நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ நம்ம பிளேஸ் வேல்யூ சொல்லிட்டே ரைட் பண்ணலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, so 100,000. So place name பாருங்க, இது ones, tens, 100, 1000, 10,000. 10,000க்கு அப்புறம் லேக்கா? ஸோ 10,000னும் சொல்லலாம். சாரி, 10,000 லேக்னும் சொல்லலாம், 100,000னும் சொல்லலாம், 100,000னும் சொல்லலாம். போத் ஆர் சேம். அப்போ 100,000ல how many zeros we have? 1 2 3 4 5. So 5 zeros இருக்கு. Okay, now the number 9876501234 can be easily read by placing commas first. So இங்க பாருங்க, commas place பண்ணி two different waysல read பண்ணிருக்காங்க பாருங்க. 9 Arab, 87 crore, 65 lakh, 1000 இப்படியும் read பண்ணலாம். and 234 இப்படியும் read பண்ணலாம். இல்லைன்னா அரப் பதிலா இது ரெண்டுமே டுகெதரா குரூப் பண்ணிட்டாங்க. 987 crore, 65 lakh, 1234 அப்படியும் நம்ம ரீட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்
இன்டர்நேஷனல் சிஸ்டம் படி ரீட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் சிஸ்டம் படி 9,876,501,234. ஓகே, ஈஸியா இருக்கு இல்லையா? இப்போ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். Read the following numbers in the Indian place value notation and write the number names in both the Indian and American system. So இந்த numbers வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்தியன் சிஸ்டம் படி அமெரிக்கன் சிஸ்டம் படி அந்த நோட்டேஷன்ஸ்னா அந்த பிளேஸ் வேல்யூ இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படி அந்த கமாஸ்லாம் கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணிட்டு அந்த நம்பர் நேம் வந்து ரைட் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் A1. ஸோ டிஜிட் ஆஸ் இட் இஸ் ரைட் பண்ணிக்கலாம். அந்த டிஜிட்ஸ் எல்லாமே 4 0 5 0 6 7 8. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டம் படி நம்ம நம்பர் நேம் ரைட் பண்ணிடலாம். ஸோ இந்தியன் சிஸ்டம் படி குரூப்பிங் எப்படி பண்ணோம், ஃப்ரம் ரைட் சைட் டு லெஃப்ட் சைட் தான் மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ்க்கு கமா, அப்புறம் 2 டிஜிட்ஸ் கமா. இது எல்லாமே ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. எவ்ரி டைம் யூ நோ நீட் டு ரைட் லைக் திஸ். ஸோ இது ஒன்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் 1000 lakh, அப்போ 40 lakh 50,678. ஸோ வில் ரைட் த சேம் 40 lakh 50,678. Okay, now same number இன்டர்நேஷனல் சிஸ்டம் படி அமெரிக்கன் சிஸ்டம் படி நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் கமாஸ் இல்லாமல் டிஜிட்ஸ் மட்டும் ரைட் பண்ணலாம். 4 0 5 0 6 7 8. இன்டர்நேஷனல் சிஸ்டம் படி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் தான் மூவ் ஆகணும். 3 டிஜிட்ஸாக நம்ம வி ஹாவ் டு பிளேஸ் த கமாஸ். இது எல்லாமே ஒன்ஸ் ஆஃப்டர் என்ன இருக்காங்க, thousands, after that million. அப்போ 4,50,678. ஸோ பாருங்க, குரூப் வேணா இதுக்கு மட்டும் பண்ணிடுறேன். ஒன்ஸ், இது வந்து thousands, இது வந்து மில்லியன். ஓகே, ஸோ 4,50,678. 4,50,678. Okay, that's all. Now we'll move on to the B1. So the next one, the B1 digits எல்லாமே நான் ரைட் பண்ணிட்டேன். ஸோ இந்தியன் சிஸ்டம் படி ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் we can move on to based on அமெரிக்கன் சிஸ்டம். ஸோ இந்தியன் சிஸ்டம் படி 3 டிஜிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கமா, தென் எவ்ரி 2 டிஜிட்ஸ்க்கு கமா. ஓகே, அண்ட் பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் கீழே வரும். இது 1000, this comes under lakh, this comes under crore. ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதை ரைட் பண்ணியிருக்கேன். பட் எவ்ரி டைம் இந்த ஹேபிட் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இது 4 crore 81 lakh, இந்த குரூப் பண்ண நம்பர் டுகெதராக தான் ரீட் பண்ணும். 4 crore 81 lakh 21,620 இப்படி ரைட் பண்ணாலும் பரவாயில்ல. எல்லாம் 481 lakh 21,620 ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கே நான் போயிடுறேன். ஸோ 4 crore 81 lakh 21,620. ஓகே, நெக்ஸ்ட் த சேம் டிஜிட்ஸ் தான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் அமெரிக்கன் சிஸ்டம் படி நம்ம நேம் பண்ணலாம். எவ்ரி 3 டிஜிட்ஸ்க்கு we have to group it. So this comes under ones, this comes under thousand, this comes under million. So 48,121,620. So 48 million 121,620.
100, 21, 21,000, 600, 20. Okay, so next is C1. Okay, C1 digits write பண்ணிட்டோம். So first grouping, first 3 digits, Indian system படி 3 digits, after that 2 digits. Okay, and American system படி every time 3 digits ka நம்ம group பண்ணோம். And in the group comes under ones, this comes under thousand, this comes under lakh, and this comes under crore. And here this comes under ones, all these three comes under thousand, this comes under million. இப்போ குரூப் பண்ணிட்டு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேமும் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த நம்பர் 2வா, அது என்ன பிளேஸ்ல இருக்கு? க்ரோர். அப்போ 2 crore, லேக் ஃபுல்லாவே ஜீரோஸ் தான் இருக்கு. அப்போ யூ நோ நீட் டு மென்ஷன் தட் 2 crore 22,002. ஸோ 2 crore 22,002. Okay, and here 20 million, 22,002. Okay, that's all C1. Now we'll move on to the D1. So first Indian system படி இங்க நம்ம group பண்ணிடலாம். And for these digits based on American system. So இங்க first 3 digits, after that 2 digits. இங்க every time 3 digits க்கு group பண்ணோமா. And in the groups comes under ones, and this group comes under thousand, this groups comes under lakh, this group comes under crore. And here this groups comes under ones, this groups comes under thousand, this groups comes under million. ஸோ இப்போ குரூப்பாக இருக்கிற நம்பர் டுகெதராக ரீட் பண்ணிவிட்டு அதோட பிளேஸ் வேல்யூ பொசிஷன் நம்ம சேர்த்து ரைட் பண்ணோம். இப்போ 24 crore 68 lakh 13,579. ஓகே, ஸோ 24 crore 68 lakhs 13,579. That's all. இப்போ சேம் நம்பர் அமெரிக்கன் சிஸ்டம் படி ரைட் பண்ணலாம். 246 million say 246 டுகெதர் ஒரு குரூப். ஓகே, அப்போ அந்த ஒரு குரூப் பண்றப்போ அந்த நம்பர் டுகெதரா நம்ம ரீட் பண்ணோம். ஸோ 246 million 813,000 13,579. ஓகே, நெக்ஸ்ட் E1 பார்க்கலாம். இந்தியன் சிஸ்டம் படி ஃபர்ஸ்ட் கமாஸ். So this comes under ones, thousand, lakh, crore. இது international system படி 3 digits. This comes under ones, this comes under thousand, and these 3 comes under million. சரி, இப்போ குரூப் பண்ணிருக்கிற நம்பர்ஸ் டுகெதரா ரீட் பண்ணிட்டு அதோட பொசிஷன் பிளேஸ் வேல்யூவும் நம்ம இன்க்ளூட் பண்ணி ரைட் பண்ணோம். 34 crores 50 lakh, thousands ஃபுல்லாவே ஜீரோ இல்லை, அதனால அதை ரீட் பண்ணவே தேவையில்லை. 50 lakhsக்கு அப்புறம் டைரக்டா 543. ஓகே, ஸோ 34 crores
crore, 50 lakh, 543. 543. Okay, coming to this, 345 million, 345 million, thousands full away zero, so no need to write that. 543. 543. Okay, so that's all E1. Now F1. Okay, here digits இருக்கா. இப்போ according to Indian system, first நம்ம என்ன பண்ணலாம், group பண்ணிடலாம். 3 digits, அதுக்கப்புறம் 2 digits group. So in the group comes under ones. The 04 comes under thousands. The 03 comes under lakh. 02 comes under crore, and this one comes under Arab. And here every 3 digits after we have to give commas. 1 2 3 1 2 3 1 2 3. Okay, so this group comes under ones. This group comes under thousand. This groups comes under million, and இது மட்டும் billion. இப்போ according to the group ஒரு வேல்யூ அப்படியே நம்ம ரீட் பண்ணணும், அண்ட் அதோட பொசிஷன் என்ன இருக்கோ அதை ரைட் பண்ணணும். 1 அரப், அரப் பிளேஸ்ல 1 மட்டும் தானே இருக்கு, அப்போ 1 அரப். ஓகே, 1 அரப். 2 crores. ஓகே, 2 crore. 3 lakh. 3 lakh. 4,000. 4,050. Okay, now this coming to this one, second one, American system படி 1 billion, 20 million, 304,000, 304,050. Okay, the first Roman எல்லா subdivisions may completed. Okay, now moving on to the second one. Write the following numbers in Indian place value notation. See, மேல ஃபர்ஸ்ட் சம்ல நம்பர் கொடுத்துட்டு நம்பர் நேம் ரைட் பண்ண சொன்னாங்க, போத் இன் அமெரிக்கன் சிஸ்டம் அண்ட் இந்தியன் சிஸ்டம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க, நம்பரா ரைட் பண்ண சொல்றாங்க. ஓகே, அண்ட் இப்போ க்ரோர் லேக்னு வந்தாலே அது பை டிஃபால்ட்டா இந்தியன் சிஸ்டம் படி இருக்கு. பில்லியன் மில்லியன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் அமெரிக்கன் சிஸ்டம். அமெரிக்கன் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்பர் ரைட் பண்ணிட்டு இந்தியன் சிஸ்டம் பேஸ் பண்ணி கமாஸ் பிளேஸ் பண்ணணும். Okay, A1 C1 it's already in the Indian system. B and D it's there in the American system. ஏன்னா பில்லியன் மில்லியன்லாம் பார்க்க முடியுது இல்லையா, அப்போ அமெரிக்கன் சிஸ்டம் படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு கமாஸ் பிளேசிங் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேஸ் வேல்யூ படி நம்ம கமாஸ் பிளேஸ் பண்ணணும். நம்மளோட கன்வீனியன்ட்காக நான் இங்கே பிளேஸ் வேல்யூ சார்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது இந்தியன் சிஸ்டம் படி இருக்கிற பிளேஸ் வேல்யூ சார்ட் தானே, அப்போ நம்ம இந்தியன் சிஸ்டம் படி இருக்கிற A1 அண்ட் B1 ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, 1 crore சொல்றாங்க இல்லையா, ஸ்டார்டிங்கே எங்க இருக்கு 1 crore, இங்க crore எங்க இருக்கு இங்க. ஸோ இங்க 10 crore பிளேஸ் வேல்யூ இங்க இருக்கு, அண்ட் crore ரெண்டு குரூப்பா இருக்கு இல்லையா, ஐ மீன் ரெண்டு இருக்கு பாருங்க, crore அண்ட் 10 crore. அப்போ 1 crore சொல்றப்போ இங்க தானே வரும், அப்போ பிளேஸ் 1 here, 1 crore. 1 lakh, அப்போ 10 lakh பொசிஷன்ல ஸ்டார்டிங் வந்து 1 crore, 10 lakh பொசிஷன்ல எதுவுமே இல்லை, அப்போ 0, 1 lakh, 1000 தான் சொல்றாங்க. ஸோ
10,000 பிளேஸ்ல கூட 0, 1,000, 10 சொல்றாங்க. அப்போ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல கூட 0. பாருங்க 1 crore, 1 lakh, 1,000, 10. ஸோ அந்த நம்பர் இங்க ரைட் பண்ணிடலாமா? 1 0 1 0 1 0 1 0 1 0 4 டைம்ஸ் வருது. ஓகே, இந்தியன் சிஸ்டம் படி தான் அவங்க வந்து பிளேஸ் வேல்யூ வந்து குரூப் பண்ண சொல்லியிருக்காங்க, நோட்டேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் 3 digits, தென் 2 digits நம்ம பிளேஸ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த C1. C1 10 crores. அப்போ 10 crores பொசிஷன் இங்க இருக்கு இல்லையா, TCN. அப்போ 10 crores. அப்போ TC இந்த பொசிஷன் டுகெதரா. இப்போ இது 10 crores வருமா? 10 crores, 20 lakh, okay, 20 lakh, 30,000, okay, 30,000, 40. அப்போ ஹண்ட்ரட்ஸ் பொசிஷன் வந்து 0. ஸோ பாருங்க 10 crore, 20 lakh, 30,000, 40. ஸோ இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 10203040. இந்தியன் சிஸ்டம் படி கமாஸ். ஓகே, now we'll move on to the B and D. Okay, here நம்மளோட கன்வீனியன்ட்காக நான் அமெரிக்கன் சிஸ்டம் சார்ட்டும் எடுத்திருக்கேன், பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் சார்ட். இப்போ இதை யூஸ் பண்ணி B1 அண்ட் D1 நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நான் A1 C1 எரேஸ் பண்ணிடுறேன் ஆன்சர்ஸ். இப்போ B அண்ட் D தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பாருங்க 1 பில்லியனா, 1 பில்லியன் தான் சொல்கிறாங்க. 23 பில்லியன் சொல்ல, 23 பில்லியன் அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 100 பில்லியன்னா அப்போ 3 பிளேசஸுமே யூஸ் பண்ணணும். 1 பில்லியன் சொன்னதுனால பில்லியன் பிளேஸில் மட்டும் 1 பில்லியன், 1 மில்லியன். இது 10 மில்லியன், 100 மில்லியன். 1 மில்லியனா இங்கே தானே இருக்கு. அப்போ இங்க எல்லாமே ஜீரோஸ். 1001. ஸோ 1001. ஸோ ரிமைனிங் பிளேஸ் வேல்யூஸ் எல்லாமே 0. ஓகே, ஸோ 1. ஸோ that answer 1001001001001. ஓகே, இப்போ அக்கார்டிங் டு த இந்தியன் சிஸ்டம் தான் இவங்க வந்து கமாஸ் வந்து பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கமாஸ் பிளேஸ் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் 3 digits, அப்புறம் 2 digitsக்கு கமாஸ் பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த D1. D1 9 பில்லியன், 9 பில்லியனா, ஸோ பில்லியன் பிளேஸ்ல இங்க இருக்கு. இப்போ பாருங்க மோர் தென் 9, 10 போறப்போ 10 பில்லியனுக்கு இந்த செகண்ட் பொசிஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது 9 பில்லியன் சிங்கிள் டிஜிட்லயே தானே இருக்கு. அப்போ we have to start from இங்க தான். ஸோ 9 பில்லியன், 80 மில்லியன். இப்போ 80ன்றது 2 டிஜிட் நம்பரா, அப்போ 10 மில்லியன் இந்த பொசிஷன் யூஸ் பண்ணோம். 80 மில்லியன், அப்போ 100 மில்லியன் பிளேஸ்ல 0. ஓகே, 700. அப்போ 700ன்றப்போ இங்க 1000 இல்லைல்ல, 700,000 சொல்றாங்க. சாரி 700ன்றப்போ இப்படி வரும் 700,000. ஓகே, இங்க இருக்கு 1000. ஓகே, 700,000. 600 once. That's all. So 9 billion, 80 million, 700,000, 600. ஸோ கரெக்டாக இருக்கா? இப்போ இதோட ஆன்சர் 90,700,600. இந்தியன் பிளேஸ் வேல்யூ படி நம்ம கமாஸ் பிளேஸ் பண்ணிடலாம். That's all. Okay. Now moving on to the third one. Compare and write less than, greater than or equal. இந்த symbols வந்து பிளேஸ் பண்ண சொல்றாங்க கம்பேர் பண்ணி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 30,000 இருக்கா. இப்போ 30,000 3 lakh. இது ஈஸி டு சே நோ. 30,000 3 lakhன்றப்போ 3 lakh தான் கிரேட்டா. ஓகே,
அப்ப இது வந்து பர்த்டேன்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிள்ஸ். பர்த்டே வந்து 3 lakhs பக்கமா தான் ஓப்பனிங்கா இருக்கணும். இப்போ 500 lakhs and 5 million. 5 million and 500 lakhsன்றது பேசிக்கா என்னது? 5 crores தான் 500 lakhsன்னுவாங்க. 5 million வந்து ஸ்மாலர் தானே. அப்போ உங்களுக்கு பர்த்டே வந்து டுவோர்ட்ஸ் 500 lakhsல ஓப்பனா இருக்கணும். ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 800,000, 8 million. ஸோ 800,000 அப்படின்னா 8 lakhsன்னு அர்த்தம். 8 million தானே கிரேட்டர் 8 lakhs விட. அப்போ லெஸ் தென் சிம்பிள். பர்த்டே 8 millionக்கு ஓப்பனா இருக்கணும். நெக்ஸ்ட் 640 crores, 60 billion. ஸோ 640 crores 60 பில்லியனான்னு பார்க்குறப்போ 60 billion தான் கிரேட்டர். ஓகே, வேணா செக் பண்ணிக்கலாமா? 60 பில்லியனுக்கு செக் பண்ணலாமா? ஸோ பிளேஸ் வேல்யூஸ் பாருங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 million, 100 million. பிளேஸ் இல்லை, நான் இந்த சைடு 0 பிளேஸ் பண்றேன். 100 million, பில்லியன், 10 billion. 10 பில்லியனுக்கு 60. ஓகே 6. இப்போ பாருங்க இது எப்படி ரீட் பண்ணும்? 60 பில்லியன். இதுதான் 60 பில்லியன். ஓகே, how many zeros we have? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ டோட்டலாக 11 digits இருக்கு. 60 பில்லியன் 640 crores-ன்றப்போ இங்க பாருங்க 640 crores-க்கு crores வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணலாமா? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh. 10 lakh அப்புறமா crore வருமா? அது 640. இது crore. ஓகே, அப்போ how many zeros we have? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது 10 digits தான் டோட்டலாகவே இருக்குது. 11 digits இருக்கு. அப்போ 60 பில்லியன் தானே கிரேட்டர் அப்படி பார்த்தா கூட. ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. எவ்வளோ டிஜிட்ஸ் அதிகமாக இருக்கோ, எந்த நம்பருக்கு டிஜிட்ஸ் அதிகமாக இருக்கோ அதுதான் கிரேட்டர்னு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து சேமா இருக்குன்றப்போ பிளேஸ் வேல்யூஸ் செக் பண்ணி ஓகே நம்ம which is greaterன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன், அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் நெக்ஸ்ட் 1.4 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.